வணக்கம் கைஸ். ஹல்கிங் வாழ்க்கையில் இந்த நாள் 65 இந்த மாசத்தோட தொடக்கமே அருமையாக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் ஃபுல்லாக இப்படி தான் போகும். அண்ட் எனக்கு வேற இன்னைக்கு ஒரு செஸ் டேஸை மட்டும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அது என்ன கதைன்னு வீடியோ நடுவில் சொல்கிறேன். அப்படியே மழை பெய்யறதை பார்த்துட்டே பிரியா குட்மியில் முடிச்சுட்டு ஜிம்மிற்கு கிளம்பி விட்டேன். சரி, அந்த மிஸ் பண்ணக்கூடாது ஏன் எதுக்குன்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என் பாடி ஃப்ரேமில் ஷோல்டர்ஸ் ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு செஸ்ட்டில் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் காம்படிஷன் நான் கட் பண்ணி பார்க்கும்போது நான் பயந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. மசில் மாஸ் மட்டும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் செஸ்ட்டில். ஸோ வீக்கஸ்ட் மசிலோ கஷ்டமான மசில்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அடுத்த ஒர்க் அவுட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு நல்லா செஸ்ட்ல அந்த பம்பை பார்த்த அப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு சிக்கன் ரைஸ், ஈவினிங் மீலுக்கு எப்பவும் போலதான் நம்மளோட ஹை ப்ரோட்டீன் ஓட் மீல். சும்மா சொல்லணுமேன்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் எனக்கு இப்பெல்லாம் கிரேவிங்ஸே வரமாட்டுது. சாப்பிட்டு முடிச்சு நீக்கான ஸ்டெப்ஸை கவர் பண்ணலான்னு கீழே போய் நின்னா இவன் தொல்லை. சரி லைட்டா தான் தூருது அப்படி நடந்துடலாம் தான் பார்த்தேன். அப்புறம் யாராச்சும் பார்த்தா இவனா மலையில வாக்கிங் போயிட்டு இருக்கான்னு மென்டலா நினைச்சிருவாங்க. இந்த மாசத்தோட முத நாளே நம்ம கடினமா இருக்க விட மாட்டாங்க. என்னதான் சொல்றது, கடுப்பாயிட்டு மேலே வந்துட்டு அடுத்த மீல செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 4 சப்பாத்தி, சிக்கன், மஷ்ரூம். அதோட முடியல, இருக்கவே இருக்கு நம்ம பல்கிங் ஷேக். அதுதான் இன்னைக்கான ஃபைனல் மீல். அது கூட ஒரு டிராகன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், அதோட டே ஓவர். புதுசாக பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.